நம்ம ஆல்ரெடி வீடியோல பார்த்திருந்தோம். என்னன்னு சொன்னா, ஆ ஹெட்டிங் டேக் வந்து 6 டேக் இருக்குன்னு சொல்லி பார்த்திருந்தோம். இது வந்து H1 டேக், முதலாவது டேக். ஆ நாம வந்து மிச்சம் இருக்கிற மத்த 5 டேக்கையும் வந்து பார்ப்போம். இந்த பேராகிராஃப் டேக்க இப்ப வந்து டெலீட் பண்ணிட்டு, அதுக்கு வந்து லேசான வழி என்னன்னு சொன்னா, நீங்க விஎஸ் கோட்ல வந்து ஆல்ட் ஷிஃப்ட்ட புடிச்சு டவுன் ஏரோவ குடுத்தீங்கன்னு சொன்னா, மேலுக்கு இருக்கிறது வந்து அப்படியோ கீழ காப்பி ஆகி வரும். மேலுக்கு இருக்கிற லைன். ஓகே. இப்ப இதுல வந்து நமக்கு அ 6 H1 டேக் வந்திருக்கு. இதுல இருக்கிற ஒவ்வொரு டேக்கையும் வந்து நாம சேஞ்ச் பண்ணுவோம். சரியா? இப்ப வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம வந்து அ H1ல இருந்து H6 டேக் வர டைப் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வந்து ப்ரௌசர்ல பார்த்தா தெரியும். ஆ நாம டைப் பண்ணினது வந்து என்ன எ என்ன மாதிரியான சைஸ்ல இருக்குன்னு சொல்லி. நம்ம டைப் பண்ணது வந்து ஹலோ திஸ் இஸ் HTML டியூட்டோரியல்ன்னு சொல்லி. அத வந்து நாம ஒவ்வொரு ஹெட்டிங் டேகுக்குள்ள போடும்போதும், ஒவ்வொரு சைஸான ஹெட்டிங் டேகுக்குள்ள போடும்போதும், அதுல அதுல சைஸ் வித்தியாசப்படுறத நீங்க பார்க்கலாம். இதுதான் ஹெட்டிங் டேக்கோட யூஸ். இது வந்து பொதுவா ஒரு வெப்சைட்ல வந்து ஒரு வெப் பேஜ்ல வந்து குறைஞ்சது ஒரு ஹெட்டிங் டேகாலும் கட்டாயம் இருக்கணும். அது அது வந்து SEO பர்ப்பஸ் ன்னு சொல்லி சொல்லுவாங்க. SEO பர்ப்பஸ்க்காக வேண்டி H1 டேக் வந்து கட்டாயம் உண்டாலும் இருக்கணும் ஒரு பேஜ்ல.